இப்ப பாருங்களேன், இப்ப நாம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டோருக்காக வைராக்கியமா இருக்கிறோம். நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மற்றவங்க மறுபடியும் அந்த சடங்காச்சாரியத்திலேயே இருப்பாங்க, அந்த பாகாலுடைய கமிட்மெண்ட்லயே வாழ்வார்கள். இல்ல உங்க குடும்பத்துல அல்லது உங்க அப்பா வீட்டுல நீங்க ஒருத்தர் தான், நீங்க எல்லாம் ஆண்டருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்க அப்பாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிங்க சொக்காரன் எல்லாம் உட்காரணும், அந்த கமிட்மெண்ட்ல இருப்பான். அவன் பாரு அதே மாதிரி செய்வான், அந்த மாசத்துல அதை செய்வான், இந்த மாசத்துல இதை செய்வான், அங்க போய் குலதெய்வம், அங்க போய் கூத்தாடுவான், எல்லா சடங்காச்சாரிய முறைகளையும் அவன் செய்வான். இதை நாம என்ன செய்யணும்? தகர்த்து போடணும். நாம அதை தகர்த்து போடணும். அவனுக்கு தெரியணும், என்ன தெரியணும்? நாம எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த பையன் வரமாட்டான். ஏன்? இவன் இப்ப ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒரு மாதிரி நடக்க? இவன் இப்ப பைபிளை தூக்கிட்டு போறான். பைபிளை தூக்கிட்டு போறதால இந்த சடங்குக்கு மாமன் கட்ட கழிக்க மாமன் கட்டு, அந்த கட்டு, ஏகப்பட்ட கட்டு இருக்கு. நாம இந்த கட்டெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்னு வந்தா கூட அந்த பையனை நம்மளை பிடிச்சி கட்டுறதுலே இருப்பாங்க. இந்த பையன் இப்படிதான் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அவனை பிடி. அந்த சடங்குன்னு ஒரு சடங்கு பேரை வச்சு அவனை பிடிச்சு கொண்டு வாங்கி கட்டி போடுவான். இவன் 6 மாசம் பேயிலேயே கடந்து ஜபமா பண்றான். இந்த ஜபத்தை இன்னையோடு சோழி முடிச்சிடணும். நீ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட, அன்னையில இருந்து உன் ஜபம் சோழி முடிஞ்சிடும். எந்த சடங்காச்சாரியத்துக்குள்ளும், எந்த உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளும், இது அந்த கோயில், இது இந்த கோயில், இது இந்த காரியம், இது இந்த சடங்கு, இதுல வந்து நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ தேங்காயை எடுத்து கொடுக்க வேண்டாம், மாங்காயை எடுத்து கொடுக்க வேண்டாம், நீ பணத்தை மாத்திரம் கொடுத்துரு, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம். உன்னை பிடிச்சு கட்டி போடுறதுக்காக பிசாசு உனக்குள் இருக்கிற பலனை அழித்து போடுறதுக்காக நயமாய் செய்கிற திட்டம். இந்த திட்டத்தை நீ உடைத்து போட எழும்பு. நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் உன் மூலமாய் தேவ பலனை கட்டளையிட விரும்புகிறார். நீ அவங்களோடு கூட ஜால்ரா பண்ணி சாய்ந்து போயிட்டனா எப்படி அவங்களை ரட்சிப்ப? எப்படி நீ ஆண்டவர் அன்பா அவங்களுக்கு தெரியும்? அவங்கள போல நீயும் அப்படியே ஒத்து போயிட்டனா நீ எப்ப அந்த பலிபீடத்தை உடைப்ப? இப்ப உங்களுக்கு புரியுதா? தேவன் உங்களுக்குள் வைத்த அந்த தேவ பலன் வேலை செய்யாமல் தேவ பலனை வைத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்க ஜனத்தாரையும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளையும் நீங்கள் காப்பாற்ற முடியாமல், ரட்சிக்க முடியாமல், வாழ்க்கையில வரக்கூடிய அழிவில் இருந்து உங்களை தப்புவிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க இன்னமும் பாகாலுடைய பலிபீடத்துல அதிலேயே லிங்காய் கிடக்குறீங்க.